அன்பு தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேச போகிற வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் இந்த நாளிலும் உம்முடைய பிறப்பின் மகிமையை வெளிப்படுத்தி எங்களோடு கூட பேசுகிறாங்க. எங்கள் அருமை ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நாம் எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சாசனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னிடத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமென். இங்கே நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய தூதன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அவர் அறிவிக்கிறதற்காக வருகிறார். இங்கே அறிவிக்க வரும் பொழுது நாம் பார்ப்போமானால் இந்த 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். இங்கே தேவ தூதன் யாருக்கு இந்த செய்தியை அறிவிக்க வருகிறார் தெரியுமா? மேய்ப்பர்களுக்கு. இதுல நாம் நினைப்போம் ஏதோ எதேச்சையா இது நடந்ததோ. எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த தேசத்திலே, மந்திரிகள் இருக்கிறார்கள், இல்ல அரண்மனையிலே வேலை செய்யக்கூடிய நல்ல ஸ்தானத்திலே இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த நாட்களிலே பெரிய பெரிய லேண்ட்லார்ட்ஸ் இருக்கிறார்கள், பெரிய பெரிய நில ஜமீன்தார்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு பேர்லாம் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் போய் சொல்லாத அந்த தேவ தூதன் ஒரு எளிய ஒரு மேய்ப்பர்கள் இடத்துல போய் என்ன செய்கிறார்? இந்த செய்தியை சொல்லுகிறார் என்று சொன்னால், அப்ப இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு அவர் எளியவர்களை நேசிக்கிறார் என்பது இது மிக முக்கியமான காரியம். அது மாத்திரமல்ல, இதுல எளியவர்கள் என்று சொன்னால் எத்தனையோ தரித்திரர்கள் இருக்காரு இல்லையா? அதை தரித்திரர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அங்கேயும் போய் சொல்லிருக்கலாம். எதற்காக மேய்ப்பர்களை தேடி போய் சொல்ல வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த மேய்ப்பர்கள் என்ற ஒரு காரியம் அவர்கள் எந்த அளவுக்கு, அதாவது ஒரு ஆடுகளை வழிநடத்துகிற ஒரு காரியம் எவ்வளவு முக்கியமோ அது போல அந்த ஆடுகளை சீராய் சரியாய் நடத்துகிற ஒரு மேய்ப்பர்கள், அதற்கு அடையாளம் தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஒரு மேய்ப்பர்களாய், அந்த ஒரு மந்தையை காக்கக்கூடியவர்களாய் அவர்களை தெரிந்தெடுத்து ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? தம்முடைய தூதர்களுக்கு இந்த வார்த்தையை, தம்முடைய தூதர்களை அனுப்பி இந்த வார்த்தைகளை சொல்லும்படியாய் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த மேய்ப்பர்கள் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மந்தையை காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா மேய்ப்பர்கள் மந்தையை காக்கிற அந்த நேரம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, நீங்க அநேக சூழ்நிலைகளிலே இப்ப இருக்கிற, அதாவது அப்படிப்பட்ட அந்த மலைப்பாங்கான இடங்கள், மலை பிரதேசங்கள், இப்ப பாத்தீங்கன்னா கல்ஃப்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த கல்ஃப் என்ற இடம் வந்து மிடில் ஈஸ்ட். இந்த மிடில் ஈஸ்டா இருக்கிற அந்த இடங்கள் எப்படி இருக்குன்னா, அந்த இடங்கள் முழுக்கவுமே இந்த பனிக்காலங்களிலே, அதாவது அதோட ரிஃப்ளெக்ஷன், அந்த சுற்றிலும் பனியாய், மலைப்பாங்கான இடம் எப்படி இருக்குன்னா ரொம்ப பனியா இருக்கும், பயங்கர பனியா இருக்கும். நம்ம அந்த இடத்துல நம்ம வெளியவே போக முடியாது. ஏன்னா நாங்க மிடில் ஈஸ்ட்ல இருந்ததுனால இந்த காரியங்களை சொல்லுகிறோம். அங்க வந்து என்னன்னு சொன்னா, அந்த மழை பனிக்காலங்களிலே நம்ம சாதாரணமா நம்ம வெளியே போகவே முடியாது. ஒரு எங்க போனாலும் ஒரு ஹீட்டர் தான் வச்சிருப்பாங்க. ஒரு கார்ல கூட என்னவா இருக்குன்னா ஹீட்டர் இருக்கும். நம்ம நார்மலா என்ன பண்ண முடியாது, பிரயாணம் பண்ண முடியாது. அவ்வளவு குளிர் நிறைந்தது தான் இந்த பனிக்காலம்.
இப்படிப்பட்ட இந்த பனிக்காலங்களிலே நிச்சயமாய் மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்க முடியாது. ஏனென்றால் இந்த பனிக்காலங்களிலே அவ்வளவா இந்த பனி பொழியும் பொழுது இந்த செடிகள் இலைகள் என்ன பண்ணாது, அவ்வளவா வளர்ச்சியை பார்க்க முடியாது. அதுவும் குளிர் அதிகமா இருந்தா அந்த பனி அது மேல படர்ந்துச்சுன்னா அதுக்கு வெள்ளை பனி படர்ந்து அந்த இதுல அவ்வளவா வளர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நிச்சயமாய் அந்த அந்த மேய்ப்பர்கள் மந்தையை காக்க முடியாது. ஏன்னா மந்தையை காக்கணும்னா, மந்தையை மேய விடணும்னா அந்த புல்லு நல்லா செழிச்சு வளர்ந்துருக்கணும் இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே அது நல்லா வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் இல்லாமல் குளிர் அதிகமான சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவர்கள் அந்த மந்தையை காக்க, மந்தையை மேய்க்க முடியாது. ஆனால் இது சரித்திரபூர்வமாய் நான் பார்க்கும் பொழுது அது அதற்கான ஏற்ற காலநிலை கிடையாது. ஆனா அதனால நாம் தெளிவாய் சொல்லலாம், இயேசு கிறிஸ்து இந்த காலகட்டத்திலே பிறக்கவில்லை என்று சொல்லி. ஆனாலும் இதை கணித்தவர்கள் அப்படியா கணித்திருக்கிறபடினாலே, ஏனென்றால் வேதத்திலும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி என்று போடவில்லை. அநேக இடங்களில் நீங்க பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட காலம், அவர்களை வழிநடத்தின காலம், அவர்கள் பஸ்கா கொண்டாடின காலம், இந்த மாதம் இந்த தேதி எல்லாமே போட்டிருக்கும். ஈவன் நோவா பேழையை கட்டின காலம் கூட போட்டிருக்கும். எல்லாமே இருக்குது வேதத்துல. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த மாதத்திலே, இந்த தேதியிலே, இந்த வருஷத்துல பிறந்தாருன்னு போடல. ஏனென்றால் நம்முடைய ஜனங்கள் பிறந்தவரை விட்டு அந்த பிறப்பின் நாளையே ஒரு விக்கிரகமா என்ன பண்ணுவாங்க, மாற்றிடுவாங்க. அந்த நாளிலே பெரிய ஒரு அநேக காரியம் என்ன பண்ணுவாங்க, மேன்மைப்படுத்துவாங்க. அதனால நாளை மேன்மைப்படுத்துவாரே தவிர நாளை உண்டாக்கினவரை மேன்மைப்படுத்த மாட்டார்கள் என்பதனாலதான் ஆண்டவர் பிறந்த, இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாளை எக்ஸாக்டா அன்னைக்கு என்ன பண்ணல. இந்த வேதத்துல நீங்க எங்க பார்த்தாலும் அந்த நாள் குறிப்பிடப்பட்டிருக்கவே இருக்காது. அதனால இங்க நான் பார்க்கும் பொழுது இது இந்த காலகட்டமாய் நாம் கணிக்கவும் முடியாது. ஆனால் ஏதோ ஒரு நாளிலே 365 நாளிலே ஒரு நாள் நம்முடைய ஆண்டவர் ரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார். அந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அந்த நாளை நாம் தெரிந்தெடுத்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது இங்கே மேய்ப்பர்களை இங்கே தேவதூதர் தேடி அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த கர்த்தருடைய தூதன் அவரிடத்துல நிற்கும் பொழுது அந்த இடம் எப்படியா இருந்ததா, பிரகாசித்தது. இப்ப நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் லைட்டோ இல்ல வேற ஏதாவது நம்ம பேட்டரியில யூஸ் பண்ற லைட்டோ எதுவுமே அங்க கிடையாது. அவர்கள் அது அப்படியாய் வெளிச்சம் தேவைன்னா ஒரு சின்ன தீப்பந்தத்தை வச்சிருப்பாங்க இல்லையா? தீப்பந்தம் தான் அப்ப அவங்களுக்கு வெளிச்சம். அந்த தீப்பந்தத்தை தான் அவர்கள் என்ன செய்வார்கள், பயன்படுத்துவார்கள். அந்த தீப்பந்தத்தை வச்சுதான் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, வெளிச்சத்துக்கு அவர்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்வார்கள். இப்படி இருக்கும் பொழுது அந்த அந்த இடத்துல ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகிறது சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுவரைக்கும் பார்க்காத ஒரு வெளிச்சம், அந்த நைட்ல இதுவரைக்கும் அவங்க கண்களுக்கு காணாத ஒரு வெளிச்சம். அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, மிகவும் பயந்து போனார்கள். அவங்க பயந்த போது இங்கே பார்க்கும்போது தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அந்த தூதன் சொல்லுகிறார். இங்கே பார்க்கும் பொழுது ஏன் அவர் மேய்ப்படத்திலே வருகிறார் என்று சொல்லும் பொழுது, ஒன்று அதை நான் சொன்னேன், ஒன்று எளியவர்கள் அவர்கள், இன்னொன்று வழி நடத்துகிறவர்கள். வேதத்தின் படியாக நீங்கள் பார்க்கும் பொழுது கூட இங்கே ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு 2 முக்கியமான மனிதர்கள் வேதத்திலே மிகவும் பிரதானமாய் பேசப்படுகிறவர்கள் யார் என்று சொன்னால் தாவீது, மோசே. இயேசு கிறிஸ்துவை கூட அழைக்கும் போது என்ன கூப்பிடுவாங்க தெரியுமா? தாவீதின் குமாரனே அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க இல்லையா? அப்போ தாவீதின் குமாரனே சொல்லி இயேசு கிறிஸ்துவை அழைக்கிற அளவுக்கு தாவீதை அறிமுகப்படுத்தி இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். தாவீது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக 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 பரிச்சயமானவர், மிக 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 முக்கியமானவர். அதே போல மோசே, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மோசேயின்
நியாயப்பிரமாணத்தை அவர்கள் மேன்மைப்படுத்துவார்கள். மோசே அவ்வளவு பிரதானமாய் அவர்கள் மதிப்பார்கள். மோசே தான் எல்லாவற்றுக்கும் முக்கியமானவர் என்று சொல்லி நினைப்பார்கள். அதனால இந்த மோசேயையும் தாவீதையும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் பேசிக்கலி அவங்களுடைய தொழில் என்ன தெரியுமா? என்ன தொழில் அவங்களோடது? என்னது? அவங்களாம் யாரு? ஷெப்பர்ட். அப்போ அவங்க என்னது? ஆடு மேய்க்கிறவர்கள். அவங்கெல்லாம் யாரு? ஆடு மேய்க்கிறவங்க. ரெண்டு பேருமே. மோசே 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆடு மேய்த்திருக்கிறார். மோசே 40 வருஷம் ஆண்டவரே அவருக்கு வனாந்தரத்துல 40 வருஷம் என்ன பண்ணிருக்கிறாரு? ட்ரைனிங் கொடுத்தாரு. எதுக்காக தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை 6 லட்சத்துக்கும் மேலான இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறதற்கு அங்க என்ன செய்கிறான்னு சொன்னா ஆண்டவர் 40 வருஷம் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்தார். அதே போல தாவீதை நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அதே மாதிரி என்ன பண்ணிருக்கிறாரு? ட்ரைனிங் கொடுத்தார். தாவீதை அவருடைய சகோதரர்கள் எல்லாருமே எங்க இருந்தாங்க? அவங்க எல்லாம் மிலிட்டரியில இருந்தாங்க. அவருடைய 4 சகோதரர்கள் இருந்துட்டு அவங்க ஜெய்ஜாண்டிக்கானவங்க. அவங்க எல்லாம் எப்படி எங்க இருந்தாங்க? மிலிட்டரியில இருந்தாங்க. ஆனா இந்த தாவீது என்ற ஒரு வாலிபன் சிறுபையன் என்று சொல்லி அவர் என்ன பண்றாங்க? அவரை ஆடு மேய்க்க அனுப்பிட்டாங்க. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவத்துல அவர் என்ன பண்ணல? கலந்துக்க, அதாவது ஒரு நல்ல ஒரு அபிஷேகம் நடக்கிறது. அந்த இடத்துல அவருக்கு இடமில்லை. எங்க அனுப்பிட்டாங்க? ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிட்டாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அங்க யுத்த காலத்துல அவருக்கு என்ன இல்ல? அங்க இடம் இல்லை. அவர் எங்க இருக்காரு? ஆடு மேய்க்க இருக்கிறார். அதே போல அந்த இடத்துல அவர் தன்னுடைய சகோதரரை சந்திக்க கடந்து போகும்போது என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், அவங்க அண்ணன் அந்த இடத்துல அவர் வந்திருக்கிறத பார்த்துட்டு, நீ உன் வசம் இருந்த அந்த கொஞ்சம் ஆடுகளை விட்டு விட்டு உன்னை இங்க யார் வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீங்க பார்க்கும்பொழுது நீங்க வாசிப்பில்லானால் அந்த 1 சாமுவேல்ல 17ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிப்பில்லானால் 28ஆம் வசனத்துல நீங்க வாசிங்க. 17:28. அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியா கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். இங்க மூத்த அண்ணன். ஏன்னா யார் அண்ணன்? நான் பெரியவர், நான் குடும்பத்திலேயே பெரியவர். இன்னொன்று அந்த அண்ணனுக்கு என்னன்னு சொன்னா, நான் தான் எல்லாம் வளர்ந்திருக்கிறேன், நான் மிலிட்டரியில யுத்தத்தை பார்க்க வந்தே பார்த்துட்டு போ. அதை விட்டுட்டு என்னமோ யுத்தம் பண்ற மாதிரி வந்து பேசுற. நான் சொல்லல, வேதத்துல தெளிவா போட்டிருக்கு இல்லையா? உன் அகங்காரத்தை நான் அறிவேன், உனக்கு எவ்வளவு துணிகரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் என்ன பண்றாரு? தாவீதை கடித்துக்கொள். உன்னை வச்ச கொஞ்சம் ஆடுகளை எங்க விட்டுட்டு வந்த? அப்படின்னா அவர் ஆடுகளை மேய்க்கிறவர் என்பது மாத்திரமல்ல, நீ மேய்க்கிறது எத்தனை ஆடுகள்? எத்தனை ஆடுகள்? கொஞ்சம் ஆடுகள். மனுஷர்கள் பார்வையிலே நம்ம அற்பமாய் இருக்கலாம். கொஞ்சம் தானே, சிரமப்பட்டவங்க தானே, கொஞ்சோண்டு தானே அப்படின்னு. ஆண்டவர் அந்த கொஞ்சம் ஆடுகள் யாரு சொன்னானோ அவனே இவரிடத்திலே தாவீதின் இடத்தின் கீழே பணி செய்யும்படியாய் கர்த்தர் தாவீதை ராஜாவாய் உயர்த்தினார். ஆமென். மனிதர்கள் அற்பமாய் பார்க்கலாம், ஏளனமாய் பார்க்கலாம். கொஞ்சம் தானே, இந்த கொஞ்சத்தை வச்சுக்கிட்டா இந்த பேச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னுட்டு பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்றது? அந்த கொஞ்சம் தெரியுமா, அந்த வார்த்தையை தான் அவர் ஹைலைட் பண்றார். ஹல்லேலூயா. அந்த கொஞ்சம்ன்ற வார்த்தை தான் அவருக்கு முக்கியம். இந்த அற்பன்ற வார்த்தை தான் அவருக்கு முக்கியம். இந்த சொற்பன்ற வார்த்தை தான் அவருக்கு முக்கியம். இல்லைன்னா அந்த அற்பமான மேய்ப்பர்களை தேடி கர்த்தர் என்ன செஞ்சுக்க மாட்டாரு? அனுப்பி இருக்க மாட்டார். தேவன் பிரதானமா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நினைக்கக்கூடிய இந்த மோசேயும் இந்த தாவீதையும் எப்படியா இவர் பயிற்றுவித்தார்? ஒரு அற்பமான ஒரு காரியத்தை செய்ய வைத்தார். ஆடுகளை மேய்க்க வைத்துதான் அவர்களை மனுஷர்களை வழிநடத்துவர்களாய் அவர் மாற்றினார். அவ்வளவு ஜனங்களையும் மேய்க்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய ஒரு இரட்சகனாய் மோசேயையும் அவ்வளவு ஜனங்களையும் ஆளக்கூடிய ஒரு ராஜாவாய் தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்.
ஆமென். ஒருவேளை உலகமோ சமுதாயமோ மனுஷர்களோ யாரோ அதை அற்பமாய் பார்ப்பார்களா? நாம சொல்லணும், ஆண்டவரை உயர்த்த போகிறார். ஆமென். ஆண்டவரை மேன்மைப்படுத்த போகிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறார். இந்த அற்பம் எனக்கு ஒரு சாட்சி, இந்த குறைவு எனக்கு ஒரு சாட்சி, இந்த சிறுமை எனக்கு ஒரு சாட்சி. அல்லேலூயா. கர்த்தர் அதற்காகத்தான் நம்ம இப்படியாய் அவர் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த அற்பமான இந்த மேய்ப்பர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கு காரணம் அதுதான். நம்ம அதனால அவ்வளோ பெரிய தாவீது, அவ்வளோ பெரிய மோசேயை கர்த்தர் அப்படித்தான் தெரிந்து கொண்டார்னு சொன்னார். நிச்சயமா என்னையும் அப்படித்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்னு சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதனால இங்கே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் இதெல்லாம் ஒரு காரியத்துக்காக தான், ஒரு காரணத்துக்காக தான். ஆண்டவர் சும்மா இல்ல, காரணத்தோடு தான் ஆண்டவர் செய்கிறார். அங்கே மேய்ப்பர்களை அவர் சந்திக்கும்படி, தூதனை அனுப்பி சந்திக்கும்படியா அவர் செய்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த வசனத்திலே பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். எல்லா ஜனத்துக்கும் என்று சொல்லும் பொழுது முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்ட பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஆபிரகாமின் தேவனும், நான் ஈசாக்கின் தேவனும், நான் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தாரு? அறிமுகப்படுத்தினார். ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு இரட்சகராய் வந்தாரோ அப்பொழுது அவர் எல்லாருக்கும் இரட்சகராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் என்ற இடத்திலே நம் பெயரை போட்டு நான் இவர்களுடைய தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய பெயரை அவர் வைத்து என்ன சொல்றார் தெரியுமா? நான் இவர்களுடைய தேவன், நான் இவர்களுடைய தேவன், நான் இவர்களுடைய தேவன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை எந்த அளவுக்கு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர் மகிமையை கொடுத்தாரோ அந்த மகிமை நமக்கும் அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 22, 23 நாம் வாசிக்கிறோம். யாத்ராகமம் 22, 4, 22, 23. அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்டபுத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன். என் பாயர்கீழ் நான் உன்னுடைய குமாரனை, உன் சேஷ்டபுத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி என்றார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், சொல்லணும்னா ஆபிரகாம் தான் என்ன சொன்னோம்? யாக்கோப என்னுடைய பேர பிள்ளை, என் பிள்ளைக்கு பிறந்த பிள்ளை, என் சேஷ்ட புத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் தான் சொல்லணும். ஆனால் இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் இஸ்ரவேல் என் சேஷ்ட புத்திரன், இஸ்ரவேல் என் குமாரன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? உரிமை பாராட்டுகிறார். அப்ப அந்த அளவுக்கு அந்த சந்ததியை ஆண்டவர் பண்ண, தன்னுடைய சந்ததி, எனக்கு பிறந்த என்னுடைய சொந்த குமாரன் என்று சொல்லி ஆண்டவர் உரிமை பாராட்டுகிற அளவுக்கு அந்த சந்ததியை கர்த்தர் என்ன செய்தார்? மேன்மைப்படுத்தினார். ஆனால் அப்படி கர்த்தர் உரிமை பாராட்டின, மேன்மைப்படுத்தின அந்த சந்ததி என்ன செய்தது? கர்த்தருடைய அன்பை விட்டு அது விலகி போனது. கர்த்தருடைய அந்த உடன்படிக்கையை விட்டு அது என்ன செய்தது? விலகி போனது. ஆண்டவர் எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்களை நேசித்தாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் என்ன செய்தார்கள்? அவரை விட்டு விலகுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த சூழ்நிலை தான் கர்த்தர் என்ன செய்தார்? எசேக்கியேல் 16:59 நாம் வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 16:59, எசேக்கியேல் 16:59. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், உடன்படிக்கையை முறித்து போடுகிறதினால் ஆணையை அசட்டை பண்ணின நீ செய்தது போல நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? இஸ்ரவேல் மேல அவருக்கு ஒரு கோபம் வந்தது. உடன்படிக்கை நீ முறித்து போட்டு விட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர்கள் மீது ஆண்டவர் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்த. அதனாலதான் அநேக நாட்கள் ஆண்டவருக்கும் அவர்களுக்குமான அந்த உறவில் என்ன செய்தது? ஒரு பிரிவினை உண்டானது. அதற்கு பின்புதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகரை நமக்கு அனுப்பி நம்ம புறஜாதிகளை என்ன செய்தார்? அவர் இந்த அன்புக்குள்ளாய் சேர்த்துக் கொள்ளும்படியாய் அவர்களுக்கு, நீங்க பாத்தீங்கன்னா, புறஜாதிகளுக்கு இந்த ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் மத்தேயு 21:43 நாம் வாசிக்கிறோம்.
மத்தேயு 21:43. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இங்க வாசிக்கிறோம். அங்க நம்ம வாசிச்ச இந்த வசனத்துல எசேக்கியேல வாசிக்கும் போது உடன்படிக்கை நீ அசட்டை பண்ணினபடினாலே நான் என்ன பண்றேன், என்னுடைய அந்த உடன்படிக்கையை நான் முறித்து போடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு மத்தேயு 21:43 நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கே இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, புறஜாதிகளுக்கு அவருடைய ரட்சிப்பை விளங்க பண்ணும்படியால் இங்கே நாம் வாசிக்கிறோம். இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். அப்போ இவர்கள் என்ன செய்யல, அதற்கேற்ற கனிகளை இஸ்ரவேல் என்ன பண்ணல, கொடுக்கல. கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆனால் அவர்கள் அதற்கேற்ற கனிகளை கொடுக்காதபடினாலே இங்கே மேய்ப்பர்களிடத்துல என்ன வார்த்தையை சொன்னாரோ, இதோ சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்க, எல்லா ஜனங்களுக்கும். அப்ப நான் இஸ்ரவேலருக்கு மாத்திரம் இல்ல, எல்லா ஜனங்களுக்குமே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ற ஒரு ரட்சகருக்கு எந்த விதத்திலுமே பார்ஷியாலிட்டியே கிடையாது. அவர் யாருக்குமே எந்த வித்தியாசமும் காண்பிக்கிறது இல்லை. இன்னைக்கு இந்த நொடியில ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த செகண்ட் வந்துட்டாருன்னா, 40 வருஷம் 50 வருஷம் ரட்சிக்கப்பட்டிருந்தவங்களுக்கு என்ன ஒரு மகிமை இருக்கிறதோ, என்ன பரலோகத்திலே அந்த மேன்மை இருக்கிறதோ, அதே மேன்மை அந்த ஒரு நொடியில ஏசப்பா வர்றதுக்கு ஒரு செகண்ட்ல ரட்சிக்கப்படுறாங்க தெரியுமா, அவங்களுக்கும் அதே பங்குதான் இருக்கு. ஹல்லேலூயா. அதனால சிலர் என்ன பண்ணிடக்கூடாது, கல்லனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, கடைசி நொடியில தானே, கல்வாரியில தானே ஆண்டவர் என்ன பண்ண ரட்சிப்பு கொடுத்தாரு, அதனால இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும்னு அநேகர் என்ன பண்றாங்க, காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி கிடையாது. ஏன்னா ஒவ்வொருவருக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலத்துக்கு அவனுக்கு அதெல்லாம் கடைசி நொடி இல்லையா. அப்ப எல்லாருக்கும் தெரியுமா, நமக்கு ஏசப்பா இந்த நொடியில வந்தா நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்ல முடியுமா? இல்ல. ஏன்னா அதனாலதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டேன், நான் எந்த நொடி வேணாலும் நான் வருவேன். அதனால எப்பொழுதும் என்ன பண்ணுங்க, ஆயத்தமா இருங்கன்னு சொன்ன. அப்போ எப்பொழுதும் நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியமா இருக்கு. அப்ப நாம எப்பொழுதும் ஆண்டவருடைய வருகைக்கு நாம எப்படி இருக்கணும், ஆயத்தமாக்கப்பட்டவளா. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதனாலதான் புறஜாதிகளாகிய நமக்கு இந்த கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கே பார்க்கும் பொழுது இவர்கள் தள்ளப்பட்டார்கள் சொல்லி நான் பார்க்கும்போது பிரதான ஆசாரியர்கள், இந்த பிரதான ஆசாரியர்கள் வேத பாரகர்கள் யார் இவங்கெல்லாம் சொன்னா, இவங்கெல்லாம் வேதத்தை அறிந்தவர்கள். இவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஏசாயா என்ற தீர்க்கதரிசன புஸ்தகத்தை இவங்க நல்லா படிச்சவங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அல்ல போட்டிருக்கு, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவான்னு சொல்லி இருக்கு. இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் பிறப்பான்னு சொல்லி இருக்கு. அவரை குறித்து எல்லாமே சொல்லி இருக்கு. அது எந்த ஊர்ல பிறக்க போறான்னு சொல்லி இருக்கு. எல்லாமே அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் அவங்க என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவை தள்ளினார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வேதத்திலே தெரியாத காரியங்களே இல்லை பழைய ஏற்பாட்டுல. அதனாலதான் அவர்களுக்கு வேத பாரகர்கள் என்று பேர். ஆனால் அறிந்திருந்தும் அவர்கள் என்ன செய்தார்கள், அவரை தள்ளினார்கள். இங்கே நாம் பார்க்கும்போது அதனாலதான் அவர்கள் அவரை தள்ளினதுனாலே அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண தெரியுமா, அவர்களுக்காக அல்ல நமக்காக அவர் என்ன செய்தார், இந்த உலகத்திலே வந்தார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து என்ற ஒரு மேசியாவுக்காக இவர்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். யார் தெரியுமா, இந்த ஏழைகள், எளியவர்கள், மேய்ப்பர்கள், இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. அப்ப யாருக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அவர் என்ன பண்ணுவாரு, வெளிப்படுவார். நீங்க பாத்தீங்கன்னா இங்க இன்றைக்கு யாருக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த வருகைக்கான எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அவர் வெளிப்படுவார். இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டோம்ல, என்ன சொல்லிட்டு, எக்கால சத்தம் கேட்கும், ஆனா எல்லாருக்கும் கேட்காது. பயங்கரமான ஒரு சத்தமா இருக்கும். ஆனா அது யாருக்கு கேட்கும் தெரியுமா, யாருக்கு கேட்கும், ஆயத்தமா இருக்கிறவர்களுக்கு மாத்திரம். இயேசு கிறிஸ்து வருகையின் போது யார் ஆயத்தமா இருக்கிறாரோ அவர்களுக்கு மாத்திரம் என்ன பண்ணுமா, அந்த எக்கால சத்தம் கேட்கும். எல்லாருக்கும் அந்த சத்தம் என்ன பண்ணாது, கேட்காது. அப்படித்தான் இந்த மேய்ப்பர்கள் மேசியாவுக்காக அவங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்.
மேசியா என்ற ஒருவர் வருவார், ரட்சகர் என்ற ஒருவர் வருவார். அவர் நம்முடைய இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த ஏழ்மையிலிருந்து அவர் நம்மை மீட்பார் என்று சொல்லி அவர்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்தபடினால்தான், எதிர்பார்ப்பு இருந்தவர்களுக்கு அவர் என்ன செய்தார்? தம்முடைய தூதனை அனுப்பி வெளிப்படுத்தினார். இன்றைக்கு யாருக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்த எதிர்பார்ப்பு இருக்கிறதோ, இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்த எதிர்பார்ப்பு இருக்கிறதோ, அவர்களுக்கு எல்லாம் கர்த்தருடைய வருகை நிச்சயமாய் வெளிப்படும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? எப்படி அன்னைக்கு மேய்ப்பர்கள் மேசியா வருவார், எங்களை ரட்சிப்பார், எங்களை மீட்டெடுப்பார், எங்களை தூக்கி எடுப்பார் என்று சொல்லி காத்திருந்தார்களோ, மேசியாவுக்காக அவர்கள் எதிர்பார்த்தபடினாலே அந்த மேசியா வருகை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தேவன் தூதர்களை அனுப்பி அறிவிக்க வைத்தார். எல்லாருக்கும் அது தெரியாது, எல்லாரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. இங்க மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகிற அந்த நேரத்துல அநேக செல்வந்தர்கள் அரண்மனையிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ரட்சகர் என்ற ஒருவர் நமக்காக வரப்போகிறார் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்களுக்கு அவசியம் இல்லை, அவங்களுக்கு இந்த உலகத்தின் மேன்மைதான் அவசியம், அதனால அவங்களுக்கு அவசியம் இல்லை. ஆனால் யாருக்கு எதிர்பார்ப்பு இருந்தது? அவர்களுக்கு இந்த அறிவிப்பு என்ன பண்ணுச்சு? வெளிப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆண்டுடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்றால் நமக்கான இந்த அறிவிப்பு எப்பொழுதும் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் சபை என்ன செய்கிறது சொன்னால், அவருடைய வருகை குறித்த அறிவிப்பை எந்நேரமும் ஆயத்தமா இருக்கிற சபை எப்பவுமே என்ன பண்ணுது? ஆண்டவருடைய வருகை குறித்து அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். அப்ப நாம அந்த வருகை குறித்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த நேரத்திலேயே அவர் வரும்பொழுது என்ன இருக்கும்? நமக்கு அது ஒரு நற்செய்தியா இருக்கும், இல்லையா? ஆனா உலகம் அதை கேட்டு என்ன பண்ணும்? புலம்பும். ஆனா ஆயத்தமா இருக்கிறவர்களுக்கு அது என்னவா இருக்கும்? அது சந்தோஷமாய், அது ஒரு நற்செய்தியால் காணப்படுகிறது சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். இரட்சகர் என்று சொன்னால் என்னன்னு சொல்லியிருக்க? இரட்சகர்னா என்னது? மீட்பர். மீட்பர் என்று சொன்னால் என்னது? இரட்சகர். அப்படியா? இல்ல. இரட்சகர் என்றால் மீட்பர். மீட்பர் என்றால் என்னது? ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறவர், ஒரு தீமையிலிருந்து காப்பாற்றுகிறவர். ஒரு காரியத்தில் ஒரு அதாவது ஒரு சேற்றில் ஒருத்தவங்க விழுந்துட்டாங்கன்னா அவங்களை தூக்கி எடுக்கிறாங்க இல்லையா, மீட்கிறாங்க இல்லையா? இப்ப நம்ம பார்க்கிறோம், நிறைய வெள்ளம் இந்த மாதிரி சூழ்ந்து இருக்கிற காலகட்டங்களிலே மீட்பு குழுன்னு சொல்லுவாங்க இல்லையா? மீட்பு குழுவினர் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? போயிட்டு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க? காப்பாற்றுவார்கள், மீட்டெடுப்பார்கள். அவங்க ஆபத்திலிருந்து மீட்டெடுக்கிறவர்கள். அவங்கள அதுக்குன்னு என்ன பண்ணிருக்காங்க? ட்ரைனிங் கொடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கு என்னது? மீட்பு குழு என்று சொல்லி பேர். அப்ப இயேசு கிறிஸ்து வேதத்துல என்ன சொல்லி இருக்கிறது? மீட்பர். ரட்சகர் என்று சொன்னால் ரட்சிக்கிறவர், மீட்பர். அப்ப இந்த மீட்பர் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஜனங்கள் பாவத்திலே தீங்கிலே விழாதபடி, நரகம் என்ற வேதனைக்குள்ளே அவர்கள் கடந்து போகாதபடி, நரகம் என்ற ஆபத்துக்குள்ளே அவர்கள் போய்விடாதபடி அவர்களை மீட்டெடுக்கிறவர் தான் யாரு? மீட்பர். அப்போ இங்கே இந்த தூதன் சொல்லுகிறார் அந்த மேய்ப்பர்களிடத்தில், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர், மீட்பர் உங்களுக்கு எங்க பிறந்திருக்கிறாரு? தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அறிவிக்கிறார். அப்ப இங்க இன்ட்ரோடக்ஷன் பாத்தீங்கன்னா என்ன? இன்ட்ரோடக்ஷன் என்னது? தாவீதின் ஊர். அப்ப தாவீது, அப்ப அவ்வளவு தாவீது யாரு? மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படுகிற அந்த தாவீது என்பவர் யாரு? அவர் ஒரு மேய்ப்பர், அவர் ஒரு ஆடு வச்சிட்டு இருந்தவர். அப்போ அவர் அந்த அளவுக்கு என்று அவரை மேன்மைப்படுத்தி சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? மேய்ப்பர்கள் தேவனுக்காக செயல்படுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? மேன்மைப்படுத்துகிறார். நம்ம எல்லாருமே கர்த்தருக்காக செயல்படுகிறோம் இல்லையா? கர்த்தருக்காக காணப்படுவதை கர்த்தர் நிச்சயமாகவே அவர் மேன்மைப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் நிச்சயமாக இந்த உலகத்துல அவருக்காய், அவருடைய ஜனமாய் இருக்கிறவர்களை அவர் மேன்மையாய் நிறுத்துகிறவராய் இருக்கிறார். இங்க பார்க்கும் பொழுது இங்கே மீட்பர் என்ற வார்த்தை ஜனங்களை
பாவத்திலிருந்து நரகத்திலிருந்து மீட்டெடுக்கிற இயேசு கிறிஸ்துவை இங்கே தேவதூதர் மீட்பர் உங்களுக்காய் பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதற்குரிய அடையாளத்தை நீங்க பார்க்கும் பொழுது 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம், துணிகளிலே சுற்றி முன் அணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். துணிகளிலே சுற்றி என்னவா? முன் அணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள் அப்படின்னு சொல்லும் போது, இந்த முன்னணை என்று சொன்னால் நாம நினைச்சிட்டு இருக்க ஏதோ ஒரு பெரிய மேடை மேல அவரை படுக்க வச்சிருக்கிறது இல்ல. என்னது அது? முன்னணை என்பது என்னது? தொட்டி. இந்த மாடு கஞ்சி குடிக்குது அந்த தொட்டி, அந்த முன்னணையில அவர் என்ன பண்ணிருக்காங்களா? ஒரு கிடத்துகிற ஒரு தொட்டில் கூட ஆண்டவருக்கு எதுவா இருந்தது? அந்த மாட்டுக்கு தீவனம் வைக்கக்கூடிய ஒரு தொட்டி, ஒரு கஞ்சி வைக்கக்கூடிய அந்த தொட்டியில ஆண்டவர் முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள் என்று சொல்லி அவரை குறித்து அந்த அடையாளமாய் சொல்லப்பட்டது. அது மாத்திரமல்ல, இங்கே உன்னதத்தில் மகிமையும் பூமியில 2 லூக்கா 2:14 நாம் வாசிக்கிறோம். லூக்கா அந்த அடுத்த வசனம், கடைசி வசனம், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இங்கே பார்க்கும் பொழுது அந்த அடையாளத்தை சொல்லிவிட்டு அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமென். இங்கே பார்க்கும் பொழுது உடனே இந்த வார்த்தையை சொன்ன உடனே இங்க என்ன வந்தா? பரலோக சேனையின் திரளே என்ன வந்துச்சான், அந்த இடத்துல வந்துருச்சா. அந்த மேற்பொருள் எவ்வளவு லக்கி பாருங்க, எவ்வளவு கொடுத்து வச்சிருக்க பாருங்க. நம்மளால பார்க்க முடியுமா அந்த மாதிரி? பாஸ்டர் பார்த்துல நிறைய வாட்டி அவர் பார்த்திருக்காரு. ஆனா நான் உண்மையா சொல்றேன், நான் ஒரு வாட்டி கூட தூதர்களை பார்த்ததில்லை. ஆனா ஃபீல் பண்ணிருக்கேன், அந்த தொடுதலை நான் உணர்ந்திருக்கேன். ஆனா என்னதுல பார்த்ததில்லை. ஆனால் இங்க பார்க்கும் பொழுது அந்த அற்புதமான ஒரு மேய்ப்பர்கள் அவ்வளவு தூதர்களின் சேனைகளின் திரளை அவர்கள் பார்க்க என்று சொன்னால் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்களா இருப்பார்கள்ல. இன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கும் நம்ம கூட தூதர்கள் இருக்கிறார்கள். நீங்க நம்புறீங்களா? இந்த இடத்துல தூதர்கள் இருக்கிறார்கள். ஏன் சொல்லுங்க? அன்றைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் சொல்லி இருக்கிறது. ஆமென். அப்ப நம்மோட கூட ஆண்டவர் தம்முடைய தூதர்களை வைத்திருக்கிறார். இப்ப நம்ம இருக்கோம்னா நமக்கு 2 தூதர்கள் இருக்கிறாங்க. அப்ப நம்ம கூட்டத்தை விட இங்க தூதர்கள் கூட்டம் அதிகம். நாம் ஆராதிக்கிறதை விட அவர்கள் ஆராதிக்கிற அந்த எண்ணிக்கை அதிகம். அப்ப இங்க பார்க்கும்போது இப்பொழுதும் இந்த இடத்துல மனுஷனுடைய கண்களுக்கு வேணுமானால் அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்மை சுற்றிலுமாய் ஒரு தூதர் கூட்டம் இருக்கிறது, இந்த இடத்துல இருக்கிறது என்பது சத்தியம். நேற்றைக்கு பிள்ளைங்க விளையாட்டுக்கு சொன்னாங்களோ இல்ல அவங்க நிஜமாதான் சொன்னாங்களோ அவன் எனக்கு தெரியாது. அவங்கள சாட்சி சொன்னா எப்படி சொல்றாங்கன்னு தெரியாது. ஆனால் பெரியவ சொன்னா த்ரிஷாந்த் அவன் சொல்லும்போது, பாஸ்டர் எனக்கு நாங்கள் வசனம் சொல்லிட்டு நான் கீழே வந்து உட்கார்ந்ததும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னான். அப்புறம் இவன் சின்னவன் சொன்னா, நான் இங்கே நின்றுட்டு இருக்கும்போது என்னை இப்படி தட்டினாங்க, என்னை 3 வாட்டி இப்படி தட்டினாங்க. நான் பார்த்தேன் பக்கத்தில் எனக்கு யாருமே இல்லை. உண்மையா சொல்லிடாங்க, உண்மையா பாஸ்டர் என்னால நம்பவே முடியல, நீ யாரும் இப்படி பார்க்குற யாருமே இல்லை, என்னை 3 தடவை இப்படி தட்டினாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக தேவனுடைய மகிமை பிரசன்னம் இங்கே இருக்குது, இது உண்மை. அப்ப நாம இங்கே பார்க்கும் பொழுது அவனுக்கு இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அது எனக்கே செய்யல. அப்போ இந்த இவர்கள் உற்சாகமா கர்த்தருக்கு செயல்படுறாங்க. அதை கர்த்தர் என்ன செய்கிறார் பார்க்க, அந்த சிறு பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் என்ன பண்றாரு பார்க்கிறார் இல்லையா? அதனாலதான் நம்ம அதிகமா இந்த சிறு பிள்ளையுடைய காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்தை நம்ம என்ன பண்றோம் அதிகமா. நான் இதற்காக நான் ரொம்ப பிரயாசப்படுவேன். எனக்கு பாஸ்டர் சொல்ல நிறைய வேலையில எதுக்காகமா இதை நீ மூச்சை பிடிச்சிக்கிட்டு நீ இழுத்து பிடிச்சிட்டு முடியலன்னா நீ எதுக்கு, பிள்ளைங்க வரலன்னா நீ எதுக்காக இது பண்ண. ஆனால் எனக்கு 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருந்தா கூட எனக்கு என்னது, அது ஒரு பெரிய ஊழியம், ஒரு பெரிய மகிமையான ஊழியம், அது ஒரு பெரிய கனமான ஊழியம். அப்ப அது அவ்வளவு மேன்மையா கர்த்தர் பண்றாரு, நிச்சயமாய் பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் ஒரு சிறு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, சிறுமியானவர்களா இருந்தாலும் சரி, சிறு கூட்டமா இருந்தாலும் சரி, இந்த சிறுன்ற வார்த்தை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா.
அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதிலே அவர் மகிமைப்படுகிறவராய் காணப்படுகிறார். நிச்சயமாகவே இங்கே நாம் பார்க்கும் பொழுது திரள் கூட்டம், தூதர்களின் சேனை அந்த எளிமையான அந்த தூதர்கள் மத்தியில் என்ன பண்ணுச்சா? இறங்கி வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமென். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததற்கான அடையாளம் என்ன தெரியுமா? இங்கே சொல்லப்பட்ட காரியம் ஒன்று, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. ஆமென். தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாய், தேவனுடைய மேன்மையை வெளிப்படுத்தும்படியாய் தேவகுமாரனாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து தேவ சாயலாய் தன்னை என்ன பண்ண அந்த பூமியிலே அவர் வெளிப்படுத்தினார். அப்ப உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு அவர் மகிமையை வெளிப்படுத்தும்படியாய், அவன் நம்மை கொண்டு மகிமைப்படும்படியாய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? மனுஷ சாயலிலே வெளிப்பட்டார். அப்ப உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். ஆண்டவர் சொல்றார், கடைசி பறிந்த நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு என்ன பண்றேன்? வைத்து விட்டு போகிறேன். அப்போ சமாதானத்தை நமக்கு விதைக்கிறதற்காக வந்தார். நிச்சயமாகவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே எங்க பார்த்தாலும் சமாதானம் இல்லாத காரியங்கள் நிறைய இருக்கு. கண்டிப்பா இருக்கு. நம்மளை சுற்றிலே இருக்கு, நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கு, நம்ம படிக்கிற இடத்துல இருக்கு, நம்முடைய எல்லா சூழ்நிலையும் இருக்கு இல்லையா? ஆனால் ஒன்னே ஒண்ணு, இவைகளுக்கு மத்தியில இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறாரு என்னன்னு? சமாதானம். பூமியிலே சமாதானம். அப்ப இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் சமாதானத்தை கெடுக்கிற, சமாதானத்தை குலைக்கிற, சமாதானத்தை இழக்கிற காரியங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்ற அந்த ஒரு நாமம், இயேசு கிறிஸ்து என்ற ஒரு மகிமை நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும் இந்த பூமியிலே நமக்கு சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. உலகத்தில் எத்தனை மனுஷர்கள், எவ்வளவு மல்டிமில்லியனர், அவங்க எவ்வளவு பணம் கோடி கோடியாக வைத்தும் சமாதானத்தை இழந்து அவர்கள் முடிவை வேறு விதமாய் தேடிக்கொள்ளுகிறார்கள் இல்லையா? கடந்த நாட்கள்ல ஒரு உறவினரை கேள்விப்படும் போது அவருக்கு மாசம் 80,000 ரூபாய் சம்பளம். ஆனா என்ன, சமாதானம் இல்லை. தன் ஜீவனை தானே மாய்த்து கொண்டார். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆனால் கர்த்தர் நமக்கு சொற்பமான ஒரு சூழ்நிலை நம்ம நடத்தினாலும், நம்மை ஆண்டவர் எத்தனை ஒரு நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிற சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும், ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்ல. ஹல்லேலூயா. நாம் வருத்தி தான் வேலை செய்யறோம், கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யறோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு அதில் ஒரு பலனை கொடுக்கிறார், நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். உலகம் கொடுக்க கூடாத சமாதானம். ஹல்லேலூயா. இப்ப என்ன ஒரு சமாதானம் மனுஷர்கள் எவ்வளவு தேடினாலும் அது இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எங்குமே என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அப்போ இங்க பூமியிலே சமாதானம். இன்னொன்று, மனுஷர் மேல் பிரியம். ஹல்லேலூயா. மனுஷர் மேல் தேவனுடைய அன்பு, அது இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை எதையும் செய்யக்கூடியது, ஜீவனை கூட கொடுக்கக்கூடியது என்பதை வெளிப்படுத்த முடியாது. மனுஷன் மேல் இருக்கிற பிரியம் எவ்வளவு பெரியது என்பதை வெளிப்படுத்த முடியாது. பூமியிலே நம்முடைய ஜீவனை கொடுத்து அவர் என்ன செய்தார்? அதை வெளிப்படுத்தினார். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் அந்த அன்பை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வருகையின் அடையாளம் ஒன்று, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையை செலுத்தும்படியா, அடுத்து பூமியிலே சமாதானத்தை கொடுக்கும்படியா, மூன்றாவது மனுஷர் மேல் பிரியத்தை வெளிப்படுத்தும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார். இன்றைக்கும் நமக்கு அதை கற்றுக் கொடுத்து விட்டு அவர் போயிருக்கிறார். நாம் எதற்காக இந்த பூமியில இருக்கிறோம்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையை வெளிப்படுத்தும்படியா, பூமியிலே சமாதானத்தை நாம் வெளிப்படுத்தும்படியா, மாத்திரமல்ல நமக்கு நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருடைய சமாதானத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதை வெளிப்படுத்த. எந்த பக்கம் நமக்கு அம்பு வரட்டும், ஆனால் நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டுடைய பலன் இல்லைன்னா நம்ம இந்த உலகத்துல சமாதானத்தோடு வாழவே முடியாது. ஹல்லேலூயா.
இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். மனுஷர் மேல் பிரியம், தேவன் எவ்வளவாய் நம் மீது அன்பு வைத்தாரோ அந்த அன்பை நாம் வெளிப்படுத்த முடியாது. கர்த்தர் செய்திருக்கிறார், தம்முடைய அன்பை நமக்கு என்ன பண்ணிருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார். நமக்கும் அந்த அன்பின் அடையாளங்களை அவர் வெளிப்படுத்தும்படியாய் நம்மை இந்த பூமியிலே அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அற்பமான அந்த மேய்ப்பர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் எப்படியாய் அந்த மேசியாவின் வருகைக்காய் எதிர்பார்ப்போடு இருந்தார்களோ, எவ்வளவு பெரிய செல்வந்தர்களுக்கு வெளிப்படுத்த முடியாத இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் அந்த நற்செய்தியை இந்த மேய்ப்பர்களுக்கு அவர் வெளிப்படுத்த தம்முடைய தூதர்களையும் தூதருடைய திரசேனையை அனுப்பி வெளிப்படுத்துகிறது போல இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காய் காத்திருக்கிற நமக்கு நிச்சயமாய் வருகையின் அடையாளத்தை நாம் அறிந்து கொள்வோம். ஹல்லேலூயா.